ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழ் எழுத்துக்களோட உச்சரிப்பை வச்சு இங்கிலீஷ் எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம இது வரைக்கும் நிறைய உச்சரிப்புகள் கற்றுக்கிட்டோம். அதாவது தமிழ் உச்சரிப்புகளுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் என்ன, அதை எப்படி நீங்கள் வார்த்தைகளை எழுத்து கூட்டி படிக்கணும், எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற உச்சரிப்பு என்ன அப்படின்னா இர் அப்படிங்கிற உச்சரிப்பு தான் கற்றுக்க போகிறோம். இந்த இர் அப்படிங்கிற உச்சரிப்பு இங்கிலீஷில் எந்த எழுத்துக்கு வருது, வார்த்தைகள்ல நீங்க எப்படி படிக்கணும். ஸோ அதை ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல நீ கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க பாக்குற வீடியோல இருக்க லெசன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம். இர் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஆர். ஸோ ஆரோட உச்சரிப்பு தான் இரு. ஆனா தமிழ்ல நம்ம இரு அப்படின்னு அழுத்தி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல அழுத்தி சொல்ல தேவையில்லை. ரொம்ப சாஃப்டா நம்ம இர் அப்படின்ற சவுண்டு கொடுத்தாலே போதும். இங்க இர் அப்படிங்கிறது கான்சனன்ட், அதாவது மெய் எழுத்து. தமிழ்ல சொல்லணும்னா மெய் எழுத்து, இங்கிலீஷ்ல கான்சனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்சனன்ட் அப்படிங்கிறது வவல் கூட சேர்ந்து வரும்போது நம்ம உயிர்மை உச்சரிப்பா மாத்தி படிக்கணும். இப்ப ஆறுங்கிறது கான்சனன்ட், ஏங்கிறது வவல்னா ஆரை ஏ நம்ம சேர்த்து படிக்கும் போது இந்த ஆரோட இருங்கிற சவுண்டும் ஏயோட ஏங்கிற சவுண்ட் இருந்துச்சுன்னா ரே அப்படின்ற மாதிரி படிக்கணும். ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வவல்ஸ் அப்படின்னா ஏ, இ, ஐ, ஓ, யோ. மொத்தமாக இங்கிலீஷில் 5 வவல்ஸ் இருக்குது, 21 கான்சனன்ட்ஸ் இருக்குது. அந்த 21 கான்சனண்ட்டுக்குள்ளே தான் இந்த ஆர் அப்படிங்கிற கான்சனண்ட்டுமே வரும். வை அப்படிங்கிறது கான்சனன்ட் தான், ஆனால் வைக்கு கான்சனண்ட்டோட ஒரு சவுண்டும் வவல்ஸோட 2 சவுண்டும் இருக்குது. ஸோ அதனால வவல்ஸ் அப்படிங்கிறது கூடயும் உங்களுக்கு சவுண்ட் வரும். அதுக்கு அடுத்தது இங்கிலீஷில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எந்த வார்த்தையுமே வவல் எழுத்தோ வவல் உச்சரிப்போ இல்லாம வராது. அதனால கண்டிப்பா நமக்கு வவல்ஸ் லெட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதோட சவுண்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ரீடிங் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ RATE. ஸோ இதை நம்ம இப்போ சொல்ல போறோம் அப்படின்னா இந்த எழுத்தோட பேர் என்னது? RATE. இது இந்த எழுத்தை நம்ம தான் சொல்றோம். ஆனா இந்த வார்த்தை என்ன நம்ம படிக்கணும் இல்லையா? சோ அப்போ நமக்கு என்ன தேவைப்படும்னா உச்சரிப்புகள் தேவைப்படும். ஆரோட உச்சரிப்பு இர். இங்க A-E இதோட உச்சரிப்பு ஏங்கிற உச்சரிப்பு. அப்போ இர், ஏ, ரே, இட், ராட், ராட். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். அடுத்தது வார்த்தைகளை இதை எப்படி படிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஆர் அப்படிங்கிற இந்த கான்சனன்ட் ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வருது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வவல் வருதுன்னா நம்ம இந்த வவலோட சவுண்டையும் இந்த கான்சனன்டோடைய சவுண்டையும் சேர்த்து உயிர்மை உச்சரிப்பா மாத்தி படிக்கணும். ஸோ ரெண்டாவது இந்த ஆறுங்கிற கான்சனன்ட் இருக்கு, அதுக்கு அடுத்தது ஒரு கான்சனன்ட்டோ இல்லைன்னா ஒரு வார்த்தையில கடைசியாவோ வருதுன்னா நம்ம இர் அப்படிங்கிறோட சவுண்டோட முடிஞ்சிடும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா AIR. ஸோ இங்கே ஏஐ இருக்கு, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தான் ஆர் இருக்கு. அப்போ இந்த ஆரோட சவுண்டு இருன்ற சவுண்ட்லேயே முடியும். அதுக்கு அடுத்து 2 ஆர் வருது அப்படின்னா அப்போ நீங்க என்ன சவுண்டு கொடுக்கணும்னா ஒரே ஒரு இருன்ற சவுண்டு மட்டும் தான் கொடுக்கணும். இந்த ஆருக்கு தனியா சவுண்டு, இந்த ஆருக்கு தனியா சவுண்டு நம்ம கொடுக்கக்கூடாது. 2 கான்சனன்ட் சேர்ந்து வந்துச்சுன்னா அது 2க்குமே ஒரே ஒரு சவுண்டு தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால ஈஸியா படிக்க முடியும். 30 days கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க. உங்களுக்கு சவுண்ட்ஸ் எதுவும் தெரியல, ஸோ இந்த எழுத்துக்கு என்ன மாதிரி சவுண்ட் எப்படி வரும், ரூல்ஸ் தெரியலனா அந்த வீடியோஸ் நீங்க பார்த்து கூட கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டை ரீட் பண்ணலாம் பாருங்க. ஆரோட சவுண்ட் என்னது? இர். இங்க ஈயோட சவுண்டு ஏங்கிற சவுண்டு. அப்போ இர் பிளஸ் ஏ என்ன சவுண்ட் வரும்? ர, ர, ரெட், ரெட். ஓகே. ஸோ இங்க ரே அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ரே, ரெட், ரெட். ஓகே. அடுத்தது பாருங்க, இங்க ஏ, ரே, சியோட சவுண்டு இஸ் அப்படிங்கிற சவுண்டு. இதுக்கு முன்னாடி நம்ம இஸ்ங்கிற சவுண்டுல எதுக்கெல்லாம் இஸ்ன்னு சவுண்டு வரும்னு சொல்லி பார்த்துருப்போம். அதோட ரூல்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இல்லையா? சிஇக்கு இஸ்ங்கிற சவுண்டு. அப்போ ரேஸ், இர், ஏ, ரே, இஸ், ரேஸ். இர், ஓ, ஓங்கிற சவுண்டு. அப்போ இர், ஓ, ரோ. பியோட சவுண்டு என்னது? இப்போ ரோப், ரோப். இர், இ, ரி. என்ஜியோட சவுண்டு இங்குங்கிற சவுண்டு. அப்போ ரிங், ரிங். ஸோ அடுத்த வேர்டு பாருங்க. இர், ஓ, ரோ, போட், ரோபோட், ரோபோட்.
ஓகே. அடுத்தது இர் ஊங்கிற சவுண்டு. அப்போ ரூ இஸ் ரூஸ்டர் ரூஸ்டர் ரூஸ்டர். அடுத்தது இர் ஏய் ரெய் ரெயின். இப்பு ஓடபிள்யூக்கு ஓங்கிற சவுண்டு. ரெயின்போ ரெயின்போ. ஓகே. அதே மாதிரி இர் ஆக் ரேக் ரேக். ஸோ அடுத்த செட் பாருங்க. இங்க வந்து வார்த்தையில எல்லாத்துலயுமே ஆர் எங்க வந்திருக்கு, லாஸ்ட்ல வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க தமிழ்ல நான் உங்களுக்கு சவுண்ட் கொடுத்துருக்கிறதுலயும் இந்த ஆரோட சவுண்ட் உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து முடியும். ஓகே. பேரட். ஓகே. ஸோ இங்க வந்து 2 ஆரோட சவுண்ட் வந்திருக்கு. 2 ஆறு, ஆனா ஒரு ஆர் சவுண்டு தான் கொடுத்துருக்கோம். ஓகே. பீட்டர் பிட்டர். இப்போ இதை நீங்க நினைப்பீங்க இப்படி எழுதுனா தானே கரெக்ட், நீங்க பிடர்னு எழுதி வச்சிருக்கீங்க, அது தப்பு தானே நீங்க யோசிப்பீங்க. இதை தமிழ்ல நம்ம இந்த இந்த இதை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி நம்ம எழுதணும்னா இது கரெக்ட். ஓகேவா? ஆனா நம்ம இங்கிலீஷ்ல சவுண்ட் வச்சு படிக்கிறோம் பாத்தீங்களா, அப்போ இது தப்பு. ஏன்னா இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டீக்கு இட்டுங்கிற சவுண்டையும் இந்த டீயையும் ஈயையும் சேர்த்து படிச்சிருக்காங்க. அப்போதான் பிட்டு டர்ரு பிட்டர் அப்படின்னு சொல்லி வருது. ஆனா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டி வந்தாலும் சரி, 2 எல் வந்தாலும் சரி, 2 ஆர் வந்தாலும் சரி, நீங்க 2 கான்சனன்ட், அதாவது ஒரு கான்சனன்ட் வந்து டபுளா வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு சவுண்டு தான் கொடுக்கணும். ஸோ இது இங்கிலீஷோட ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழோட சேர்த்து படிக்கிறோம் தான், ஆனால் இங்கிலீஷ் எழுத்துக்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்குன்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ் மாதிரி. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அது கண்டிப்பா. அப்போ வந்து இது பிட்டர் பிட்டர் பிட்டர். ஓகே. அடுத்தது ஆஃப்டர் ஆஃப்டர் ஆஃப்டர். லேட்டர் லேட்டர். பேரட் பேரட். ஓகே. ஆரோட சவுண்ட் பாருங்க எவ்வளவு சாஃப்டா வருதுன்னு. லேட்டர்ன்னு படிக்கக்கூடாது, வாட்டர்ன்னு படிப்பீங்களா, அந்த மாதிரி இல்லை. லேட்டர் வாட்டர் ஆஃப்டர். ஆர் சவுண்டு இருக்க மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும், அந்த மாதிரி படிக்கணும். ஸோ லாஸ்ட் செட்டு பாருங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து நான் எல்லா இடத்துலையுமே ஆர் கொடுத்துருக்கேன், ஸ்டார்டிங்ல எதுலையுமே வரல, மிடில் வருது. ஸோ இங்க வந்து ஆரோ. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஆருக்கும் சேர்த்து இருங்கிற சவுண்டா, ஓடபிள்யூக்கு வந்து ஓங்கிற சவுண்டு. அப்போ ரோ ரோ ஆரோ ஆரோ. இது ஜி ரோ ஜீரோ. டர்ட்டி டர்ட்டி. டர்ட்டின்னு படிக்கக்கூடாது, டர்ட்டி. ஓகேவா? டர்ட்டி ரிட்டின்னு படிக்கக்கூடாது, டர்ட்டி. அந்த ஆர் சவுண்டே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஷாக் ஷாக். நம்ம படிச்சா ஷார்க் ஷார்க். இருக்குன்னு படிப்பீங்க. ஆருக்கு வந்து சவுண்ட் இருக்கு, ஆனா தமிழ்ல நம்ம சொல்ற இருன்ற சவுண்டு அழுத்தமா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து வராது. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆரோட சவுண்டு எப்படி, அதே மாதிரி நம்ம படிக்கிறதுக்கான மெயினான ரூல்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கான்சனன்ட்ஸ் டபுளா வந்தா என்ன மாதிரி சவுண்டு கொடுக்கணும், அண்ட் எழுத்து கூட்டி எப்படி படிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே நான் சொல்றது உங்களுக்கு பேசிக்கா இப்பதான் கத்துக்க போறீங்க, ஓரளவுக்கு சவுண்ட்ஸ் தெரியுது, இல்லைன்னா எனக்கு எழுத்து மட்டும் தான் தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டை எடுத்துட்டு அதுல கான்சனன்ட் எது வவல் எதுன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் கான்சனன்ட்க்கு பக்கத்துல வவல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ கான்சனன்ட் சவுண்ட் என்னது, வவல் சவுண்ட் என்னது, அது ரெண்டையும் எப்படி உயிர்மையா மாத்தி நம்ம படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து இருக்க கான்சனன்ட்ஸோட சவுண்ட் அப்படியே தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன வார்த்தைகளை ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்லா உங்களால சின்ன வார்த்தைகளை படிக்க முடிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய பெரிய வேர்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் ஈஸியா படிக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆர் சவுண்டோட வேர்ட்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.